விடாமுயற்சி விமர்சனம். நாயக பிம்பம் தவிர்த்த அஜித். சஸ்பென்ஸ் த்ரில்லராக மிரட்டுகிறதா இந்த முயற்சி? அஜர்பைஜான் நாட்டு தலைநகர் பாக்குவில் தன் மனைவி கயலுடன் த்ரிஷா வாழ்ந்து வருகிறார் அர்ஜுன் அஜித் குமார். இருவருக்கும் திருமணமாகி 12 ஆண்டுகளான நிலையில் மனஸ்தாபங்கள் காரணமாக விவாகரத்து பெற விரும்புகிறார் கயல். அதற்கான காரணத்தையும் அதற்கு பின்னால் உள்ள நியாயத்தையும் புரிந்து கொள்கிறார் அர்ஜுன். விவாகரத்து பெறும் வரை தன் தாய் வீட்டில் இருக்க முடிவெடுக்கும் கயலை அங்கே விட்டுவிட காரில் கூட்டி செல்கிறார் அர்ஜுன். செல்போன் சிக்னலே இல்லாத பாதையில் கார் பழுதாகி நின்றுவிடுகிறது. அங்கே தன் கண்டெய்னர் லாரியில் வரும் ரக்ஷித்தும் அர்ஜுன் அவரது மனைவி தீபிகாவும் கயலை அழைத்து சென்று அருகிலுள்ள ஹோட்டலில் விடுவதாக சொல்லி அவரை ஏற்றி செல்கிறார்கள். ஆனால் அதற்கு பிறகு காணாமல் போகிறார் கயல். அவர் எங்கே போனார்? மனைவியை அர்ஜுன் மீட்டாரா? அர்ஜுனுக்கும் அவருக்குமான உறவு இறுதியில் என்னவாகிறது போன்ற கேள்விகளுக்கு பதில் சொல்கிறது மகிழ் திருமேனி விடாமுயற்சி. மனைவியுடனான உறவை அணுகும் விதம் ஆர்ப்பாட்டமில்லாத காதல், பதற்றம், ஆற்றாமை என உணர்வு பூர்வமான நடிப்பை நேர்த்தியாக வழங்கியிருக்கிறார் அஜித் குமார். ஒன்றிரண்டு ஆக்ஷன் காட்சிகளை தவிர வேறு ஆக்ஷன் காட்சிகள் இல்லாததால் அஜித் குமாரின் ஆக்ஷன் முகத்திற்கு பெரிய வேலை இல்லை. காதலை கொண்டாடும் விதத்திலும் தன் திருமண உறவு குறித்து உடைத்து பேசும் இடத்திலும் தன் அழுத்தமான நடிப்பால் கதாபாத்திரத்தை அழகாகி இருக்கிறார் த்ரிஷா. ஆக்ஷனும் ஸ்டைலும் நிறைந்த பாத்திரமாக அர்ஜுன் தொடக்கத்தில் கவர்ந்தாலும் இரண்டாம் பாதியில் அவருக்கு பெரிய வேலை இல்லாமல் போகிறது. தன் துடிப்பாலும் மிரட்டலான நடிப்பாலும் படத்தில் தனித்து தெரிகிறார். ரெஜினா, கசன்ட்ரா, ஆரவ், ரம்யா சுப்பிரமணியன் ஆகியோர் கொடுத்த வேலையை மட்டும் செய்து அழுத்தமில்லாமல் வந்து போகிறார்கள். பெரும் மண்மேடுகளை கொண்ட அஜர்பைஜான் நாட்டு புறநகர் நிலவியலை தன் கேமரா கோணங்களாலும் கலர் டோனாலும் கடத்தி இந்த சஸ்பென்ஸ் ஆக்ஷன் த்ரில்லருக்கு பலம் சேர்த்திருக்கிறார் ஒளிப்பதிவாளர் ஓம் பிரகாஷ். ஆக்ஷனிலும் சேசிங்கிலும் தொடக்கத்தில் வரும் பின்கதையை சுவாரஸ்யமான கற்களால் சொன்ன விதத்திலும் படத்தின் திரைமொழிக்கு வலு சேர்த்திருக்கும் என்.பி. ஸ்ரீகாந்தின் படத்தொகுப்பு சோர்வடையும் சில இடங்களில் ஏனோ காட்சிகளை முடக்கிவிட தவறுகிறது. அனிருத் இசையில் பத்தி கிச்சு பாடல் மட்டும் அஜித் குமாருக்கும் பார்வையாளர்களுக்கும் எனர்ஜி பூஸ்டர். திரைக்கதையின் மீட்டரிலேயே ஆர்ப்பாட்டம் இல்லாமல் வரும் அனிருத்தின் பின்னணி இசை சில ஆக்ரோஷ காட்சிகளில் மட்டும் ஒற்றை வெடியாக வெடித்திருக்கிறது. காருக்குள் நடக்கும் சண்டை காட்சியில் ஒளிப்பதிவாளர் ஓம் பிரகாஷோடு சேர்ந்து சண்டை வடிவமைப்பாளர் சுப்ரீம் சுந்தர் கொடுத்திருக்கும் உழைப்பை விசில் சத்தத்தில் உணர முடிகிறது. அர்ஜுன் கயல் இருவருக்கும் இடையேயான காதல், திருமணம், திருமணத்திற்கு பிந்தைய உறவு, சிக்கல் போன்றவற்றை பேசியபடி தொடங்குகிறது படம். 3 காலகட்டத்தை விவரிக்கும் இந்த பகுதியில் அஜித் குமாரின் தோற்றம் முன்னுக்கு பின்னாக இருப்பது சிறிது குழப்பத்தை தந்தாலும் காதலையும் திருமணத்தையும் முதிர்ச்சியோடு அணுகிய விதத்தில் இப்பகுதி அழுத்தமாக பதிகிறது. ஒரு பயணத்தில் தொடங்கும் பிரச்சனை, அதை தொடர்ந்து வரும் சிக்கல்கள், பூதாகரமாகும் அதற்கான காரணம் என நகரும் திரைக்கதை நேர்கோட்டிலேயே பயணிக்கிறது. இறுதி வரை பயணித்தாலும் இந்த நேர்கோட்டு அணுகுமுறையும் அஜர்பைஜானின் நிலப்பரப்பும் இந்த திரைக்கதையை தொடக்கத்தில் ரசிக்க வைத்தாலும் சுவாரஸ்யமான திருப்பங்களும் ரசிக்க வைக்கும் காட்சிகளும் இல்லாததால் இடைவேளையிலேயே அயற்சி மோடுக்கு செல்கிறது இந்த முயற்சி. வெவ்வேறு கதாபாத்திரங்கள், அவற்றுக்கான பின் கதைகள் என ஆங்காங்கே கிளைக்கதைகள் முளைத்தாலும் அவை சஸ்பென்ஸ் த்ரில்லருக்கான மைலேஜை எங்குமே கூட்டவில்லை. மேலும் அஜித் குமார் கதாபாத்திரத்திற்கு தொடக்கத்தில் கொடுக்கப்படும் பில்டப்புகளுக்கு நியாயம் செய்யும் வகையில் பிற்பாதியில் காட்சிகளே எழுதப்படவில்லை. அறிவுபூர்வமாகவும் சுவாரஸ்யமாகவும் அக்கதாபாத்திரம் எதுவுமே செய்யாதது ஏமாற்றமே. சுவாரஸ்யம் கூட்டும் விசாரணை காட்சிகள், திரைக்கதையை ஆழமாக்கும் லேயர்கள், பட்டாசு திருப்பங்கள் என எதுவுமே இல்லாமல் அஜர்பைஜானின் வெறுமையான மண்மேடுகளைப் போலவே காட்சியளிக்கிறது. இரண்டாம் பாதி திரைக்கதை ரெஜினா பாத்திரத்தில் பிளாஷ்பேக் அபத்தமாக தெரிந்தாலும் அவர் நடத்தும் மைண்ட் கேம், திருமண உறவு சிக்கலால் இந்த சஸ்பென்ஸ் த்ரில்லருக்கு கிடைக்கும் கூடுதல் மைலேஜ் போன்றவை ஆறுதல்கள். இதுபோக விடாமுயற்சி முதல் நாள் பிரம்மாண்ட வசூல் செய்திருக்கிறது. சென்னையில் மட்டும் இத்தனை கொடையா என்பதை பார்க்கலாம். அஜித்தின் விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆகியிருப்பதால் அஜித் ரசிகர்கள் அதை திருவிழா போல கொண்டாடி வருகின்றனர். முதல் நாளில் மட்டும் சிறப்பு காட்சிக்கு தமிழக அரசு அனுமதி அளித்து இருப்பதால் 5 காட்சிகள் திரையிடப்பட்டு இருக்கிறது. தற்போது முதல் நாள் வசூல் பற்றி தகவல்கள் வந்திருக்கிறது. விடாமுயற்சி படம் சென்னையில் மட்டும் முதல் நாளில் 2.3 கோடி ரூபாய் வசூலித்து இருக்கிறது குறிப்பிடத்தக்கது.